ரெமினி இருக்கா 11-31 செகண்ட் ஒன் ஒயிட். செகண்ட் ஒன் தர தான் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே சித்திலிப்பா. மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. இங்கே ரெமினி இருக்கா 10-26 அப் டு ஹேக்கிங்கில் தெனோ சொல்லிட்டாருங்க. சிங்கிளோடையே சாப் ஆவாங்களா? சாரி, 2 ஓட மாட்டாங்களான்னு பார்த்தேன். சிங்கிள் ஓட்டாங்க இங்கே. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே பங்காரஜித்தே வேறு போயிருக்காரு. அதில் ஸ்டாப் சிங்கிள். மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு சொல்லலாம். ரிமைனிங் ஓவரில் 2 பால் இருக்குது. சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக ப்ரெஷராக இருப்பார். அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல தான் ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் போணுச்சு. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலு. ரெமினி இருக்க 7 பாலுக்கு 22 அடிக்கணும். தரையோட தெரியா போயிருக்கு. சிங்கிளோட கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக தான் வந்திருக்காங்க. சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஓவரில் 11 ரன் போயிருக்கு. ரிமைனி இருக்க 6 பாலுக்கு 21 அடிக்கணும். 6 பாலுக்கு 21 மணி லாஸ்ட் ஓவர் போட. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? போயிடுச்சுங்க. இங்கே 6 சூப்பரான ஒரு 6 இங்கே. செகண்ட் ஒன் 5-15 நினைக்கிறேன். இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விவேக் மோகன். பூஸ்டாருங்க இங்கே லைனில் வச்சு கேட்ச. இப்போ தான் கண்டிப்பாக பெருமூச்சு விடுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பையன் காட்டிட்டாருங்க. இருக்க 4-15 நியூ பேட்ஸ் பண்ணால் இங்கே பாலாஜி. சான்ஸ் ஃபார் இதுவும் சரியான ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? அங்கே பாலா பிடிச்சிட்டாரா? மிஸ் பண்ணிட்டாரா? ஆனால் பவுண்ட்ரி போலங்க. சிங்கிள். ரெமினி இருக்கா 3-14 மேட்ச் பால் அப்படின்னே சொல்லாங்க. டாட் பாலை பதிவு பண்ணிட்டாரு இங்க. பாலோட 5th ஒன் மிட் விக்கெட்ல போயிருக்கு. பவுண்டரி போகுதா? அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ஓடல. லாஸ்ட் 1 more பால். அகைன் 2 ஓடல. டாட் பால். ஸோ இந்த டாட் பாலோட இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க எம்எஸ்பி ராக்கர்ஸ்.